அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு ஆன்மீகம். வருகிற 16ஆம் தேதி ஞாயிறன்று சங்கட சதுர்த்தி. நம் சங்கடங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எடுக்க வருகிறார் கணபதி பெருமான். நம் வாழ்க்கையில் தினமும் ஒரு கஷ்டம், தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு பிரச்சனை. இதுதான் இன்று நம் வாழ்க்கையாக மாறிவிட்டது. என்னதான் நம் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சந்தோஷம் வந்தால்தான் நம் வாழ்க்கையை இனிதாக போகும். கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை என்றால் வாழ்க்கையில் வெறுப்பு தான் வரும். நீங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட நினைத்தால் இந்த சங்கட சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு விரதம் இருக்க முடிந்தால் இருந்து 6 மணிக்கு மேல் கோவிலுக்கு போக முடிந்தால் செல்லலாம். அல்லது பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான அருகம்புல் வைத்து அல்லது வேறு ஏதாவது ஒரு மலர்கள் வைத்து மோதகம் அல்லது சுண்டல் அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம். விநாயகர் பெருமான் ரொம்ப எளிமையானவர். அதாவது நாம் எந்த பொருளிலும் விநாயகரை பிடித்து வைத்து கும்பிட்டால் போதும். விநாயகர் பெருமாள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு காட்சியளிப்பார். எப்படி கூப்பிட்டாலும் கூப்பிட்ட நேரத்துக்கு உதவிக்கரம் நீட்டுவார். நமக்குள்ள பிரச்சனைகளை விநாயகர் பெருமானிடம் கூறினால் நம் கஷ்டம், தடைகள், பிரச்சனைகள் தீர்த்து வைத்து விடுவார். நீங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட ஓம் நமோ வரதபதியே நமோ கணபதியே நமக என்ற கணபதி மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். நம் விநாயகர் பெருமான் நாம் தெரியாத இந்த தவறு செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டால் விநாயகர் பெருமான் எந்தவித பிரச்சனை என்றாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். நாம் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலும் தீர்த்து நாம் வாழ்வில் வெளிச்சத்தை காட்டுவார். நன்றி.